Hi guys, நான் நாகராஜ் K.N. Innovatives இருந்து. இது After Effects ஓட third video. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம எஃபெக்ட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. இப்போ ஃபஸ்ட் நம்ம காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கணும். நியூ காம்போசிஷன் கிளிக். பேர் காம்பவுண்ட் இல்லாட்டி நம்ம எஃபெக்ட்ஸ்னு வச்சுப்போம். ஹைட்டு வித்து சேம் தான், ஸ்கொயர் பிக்சல்ஸு. ஃப்ரேம் ரேட் வந்து 30 வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் ஃபுல்லாக இருக்கட்டும். ஸ்டார்ட் டைம் டியூரேஷன் வந்து 2 seconds கொடுத்துக்கிறேன். 2 secondsனால் 30 60 ஃப்ரேம் இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் பிளாக். ஓகே, காம்போசிஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரேம் செட்டிங்ஸ் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இது வந்து இப்படியே மூவ் பண்ணோம்னா ஃப்ரேம்ஸ் எல்லாம் நமக்கு ஃபுல்லாக வியூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம். அது வந்து பேஜ் டவுன் கிளிக் பண்ணால் ஒவ்வொரு ஃப்ரேமாக மூவ் ஆகலாம். பேஜ் அப் கிளிக் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் வரும், பேஜ் டவுன்னா பேக்கில் போகும். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 30 ஃப்ரேம் 1 செகண்டுக்கு. அடுத்தது செகண்டுக்கு 30 60 ஃப்ரேம்ஸ் இதில் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது இந்த 60 ஃப்ரேம்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை ஜூம் அவுட் பண்ணிடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட்ஸோட ஒரு பார்ட்டு தான். நம்ம இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். இது காம்ப் விண்டோ, இது காம்ப் டைம்லைன். காம்ப் டைம்லைனில் இந்த ஏரியாவில் தான் லேயர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணி நம்ம நியூ லேயர் கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா லேயர்ஸ் நியூ. இப்போ நம்ம அடிக்க போகிறது டெக்ஸ்ட் லேயர். ஸோ டெக்ஸ்ட் எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். ஷார்ட்கட் கீ இந்த இதுலேயே இருக்குது. Ctrl Alt Shift T அடித்தோம்னாலும் டெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் ஆகும் ஈஸியாக. நியூ டெக்ஸ்ட். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் லேயர் க்ரியேட் பண்ணோன்னா நமக்கு அந்த கேரக்டர், அதில் என்ன டெக்ஸ்ட் அடிக்க போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் இங்கே வரும். அப்படி இல்லைன்னா விண்டோவில் போய் கேரக்டரை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபாண்ட் நேமு, ஃபாண்ட் கலர் என்ன, அதோட டைப்பு, ஃபாண்ட்டோட சைஸு, எல்லா ஆப்ஷனும் இந்த கேரக்டர் அப்படிங்கிற டேக்கில் வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு அடிக்கிறேன், டைப் பண்ணுறேன். மேலே உள்ளது டூல் பார். இந்த டூல் பாரை யூஸ் பண்ணி நம்ம அந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணிக்கலாம். இது செலெக்ஷன் டூல். இதை கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்ட், அதை கிளிக் பண்ணோடனே இந்த டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆகிடும். எங்கே வேணாலும் இந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில எஃபெக்ட்ஸை இந்த டெக்ஸ்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஒரே லேயர் தான் ஹலோன்னு இருக்குது. ஓகே, இதை இன்னொரு லேயராக நம்ம காப்பி பண்ணுறதுக்கு இல்லாட்டி டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு எடிட் டூப்ளிகேட், அப்படி இல்லைன்னா Ctrl D, அந்த லேயர்லேயே கிளிக் பண்ணிட்டு Ctrl D. இது மாதிரி நம்ம டூப்ளிகேட் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து என்னென்னா கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ் இப்போ எல்லாமே டிசேபிளாக இருக்குது. எப்போ எனேபிள் ஆகும்? ஒன்று அந்த லேயரில் கிளிக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிசெட்ஸில் போகணும். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிசெட்ஸில் போனால் நமக்கு அந்த எஃபெக்ட்ஸ் நேம் கரெக்டாக தெரிஞ்சால் அடித்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எஃபெக்டில் போய் அந்த லேயரில் கிளிக் பண்ணி இந்த எஃபெக்டை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைரெக்டாக இங்கே கிளிக் பண்ணுறேன், எஃபெக்ட் போகிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது கலர் கரெக்ஷனில் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். இப்போ இந்த ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் எஃபெக்ட் வந்து இந்த லேயரில் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதே கலர் இருக்கட்டும். இப்போ நம்ம டூப்ளிகேட் எடுப்போம் இன்னொரு லேயரை. ஹியூங்கிறது கலரை சேஞ்ச் பண்ணும், சேச்சுரேஷன்றது கலரோட அளவை தீர்மானம் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு ஹியூவில் இதுதான் வந்து இந்த கலர் ரேஞ்ச். இப்போ இந்த இதை கிளிக் பண்ணோம்னா
இந்த ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ க்ரீன் ஆயிடுச்சா, இப்போ சயான், ப்ளூ, இது மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 வைக்கிறேன். இது வந்து க்ரீன். ஸோ ரெண்டாவது ரெடி பண்ணியாச்சு. தேர்டு திருப்பி கண்ட்ரோல் D போடுறேன். அதில் வச்சுட்டு இன்னொரு டூப்ளிகேட் வந்துருச்சு. இப்போ அதில் 100 போகிறேன். ஹியூவை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு எதையும் சேஞ்ச் பண்ணல. அடுத்தது கண்ட்ரோல் D 150. அடுத்தது கண்ட்ரோல் D 200. ஓகே, இப்போ நமக்கு 5 லேயர் கிடச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லேயர் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் லேயரில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இது எண்டு பொசிஷனை ட்ராக் பண்ணி ஒரு 15 ஃப்ரேம் வைக்கிறேன். ஓகே, இப்போ செகண்ட். இப்போ 15 ஃப்ரேம் வச்சுட்டோம்னா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் ஆகும். ஸோ செகண்ட் ஃப்ரேமை இந்த ஃப்ரேமுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 15லேருந்து செகண்ட் லேயர். செகண்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணுறது 30 ஃப்ரேமில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அடுத்து தேர்டு லேயர். இந்த ஆரோ மாறும்போது தான் நம்ம பண்ணணும். அடுத்து 15. அடுத்து ஃபோர்த் லேயர். ஸோ இதுலேயே 2 ஃப்ரேம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம என்ன வேணும் அப்படின்னா கம்போசிஷன் செட்டிங்ஸில் போய் நம்ம இதை 3 செகண்டாக மாற்றிக்குவோம். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன். இன்னொன்று வச்சுக்கலாம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மொத்தம் 1 2 3 4 5 6 6 லேயர் மொத்தம் இதில் இருக்குது. 6 கலர்ஸை நம்ம மாற்றிட்டோம். இப்போ 6 கலர்ஸும் அதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தா கலர் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு தெரியும். இப்போ சும்மா ஜஸ்ட் ஒரு அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவியூ அதில் கிளிக் பண்ணுறோம். ஸோ ஒரு சிம்பிள் அனிமேஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம கீ ஃப்ரேமில் பண்ணோம்னா ஒரே ஸ்லைட்லேயே நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம். இப்போ நமக்கு எஃபெக்ட்ஸ்னால் என்னென்னு புரியணுன்றதுக்காக நான் தனித்தனி லேயரில் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னா எஃபெக்ட்னா என்னென்னு நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஒரு டெக்ஸ்டோட கலரையோ இல்லை ஒரு டெக்ஸ்டோ ஒரு இமேஜோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். அந்த கலரோட அளவை நம்ம அதிகப்படுத்தவோ இல்லை குறைக்கவோ நம்மளால் முடியும் இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். வேணாம் அப்படின்னா அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு டெலிட். இதே மாதிரி நமக்கு எஃபெக்ட்ஸ் வேணாம் அப்படின்னாலும் எந்த லேயரோ அந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடலாம். அடுத்து எஃபெக்ட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் ஸ்டைலிஷில் க்ளோ. இப்போ க்ளோ அப்படிங்கிற எஃபெக்டை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது கலர் கரெக்ஷனில் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டைலிஷில் க்ளோ. ஓகே, இப்போ இந்த இதில் எந்த க்ளோவும் நான் ஆட் பண்ணல. இதில் எஃபெக்ட் இருக்குது சேம் அதே மாதிரி. இது வந்து 90 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு செகண்ட்ஸு கூட இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது கண்ட்ரோல் D. இப்போ இன்னொன்று, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு
இதோட க்ளோவை அந்த இடத்துல வச்சோம்னா தான் நமக்கு அதோட அவுட்புட் தெரியும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சுருந்தோம்னா இந்த டைம்லைனில் என்ன இருக்கோ அந்த அவுட்புட் தான் இங்கே தெரியும். இப்போ எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு நேராக நம்ம கர்சரை வச்சுக்கிட்டா தான் நம்ம ஒர்க் பண்ணுற எஃபெக்ட் மாறுறது நமக்கு தெரியும். நம்ம ஒர்க் பண்ணுற எஃபெக்ட்ஸோட ப்ரீவியூவை நம்ம டைரெக்டாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ க்ளோ ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், க்ளோ தெர்சோல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இதை ரெண்டையும் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். தெர்சோல்ட 100க்கு கொண்டு போயிடுறேன், ரேடியஸை ஒரு 20 ஆகுறேன், 30. ஓகே, இப்போ இதை திருப்பி கண்ட்ரோல் டி, இப்போ இந்த எஃபெக்டை இங்கே கொண்டு வைக்கிறேன். இப்போ இதில் ரேடியஸை ஒரு 60 செய்கிறேன். இப்போ ப்ரீவியூ பார்ப்போம். இன்னும் க்ளோவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இன்னும் நல்லா இந்த லெட்டர் நமக்கு பிரகாசமாக இருக்கும். ஓகே, இப்போ க்ளோன்னா என்னன்ற ஐடியாவும் கிடச்சிருச்சு. செகண்ட் ஒன்று முடிஞ்சிருச்சு. இதை ரெண்டையும் டெலிட் பண்ணிடுறோம். இப்போ தேர்டு பார்க்க போகிற எஃபெக்ட் பிளர். பிளர்னா கொஞ்சம் மங்கலாக்கிடும். எஃபெக்ட் பிளர் அண்ட் ஷார்பன் 2018 வரைக்கும் ஃபாஸ்ட் பிளர்னு இருக்கும். 2019 ஃபாஸ்ட் பாக்ஸ் பிளர்னு இருக்கும். இதை ஃபாஸ்ட் பாக்ஸ் பிளர் கிளிக் பண்ணிட்டேன். இதில் சேம் அதே தான். பிளரோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு உள்ள அந்த டெக்ஸ்ட் தெளிவில்லாமல் போயிடும். ஒரு 40 வைக்கிறேன். ஓகே, இப்போ இதே கண்ட்ரோல் டி, ஃபார்ட்டியை 20 பண்ணுறேன். அதில் வச்சு பார்த்தா தான் அதில் மாறுற எஃபெக்ட் தெரியும் நமக்கு. இப்போ திருப்பி தேர்டு ஒன், இதில் 0 பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை அனிமேட் பண்ணும் ப்ரீவியூ. இப்போ இதுவே நம்ம இந்த எஃபெக்டை கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னா இங்கே 40 அடிச்சிட்டோம், இது கொஞ்சம் இது 20 ஆகுது, ஃபைனலாக 0 ஆகுது. இந்த மாதிரி 40, 20, 0ன்னு இல்லாமல் 40லேருந்து 39, 38 அப்படி கிராஜுவலாக 0க்கு வரும்போது நமக்கு அந்த எஃபெக்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீடியோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கீ ஃப்ரேம் பார்த்துருவோம். ஓகே, இப்போ மூணாவது எஃபெக்ட்ஸும் நம்ம பார்த்தாச்சு, ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. சேம் இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். இதை டெலிட் பண்ணிட்டாலே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் எஃபெக்ட் மறைஞ்சிடும், கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டாலும் அந்த எஃபெக்ட் போயிடும். இப்போ நம்ம அடுத்தது ஆட் பண்ண போகிறது இந்த நாய்ஸில் நாய்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட். இந்த ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணல, செகண்ட் லேயரில் நான் ஆட் பண்ணுறேன். அதில் கிளிக் பண்ணி பண்ணோம்னா அதோட டூப்ளிகேட் கிடைக்கும். ஸோ இந்த லேயரில் கிளிக் பண்ணி இதில் தான் கண்ட்ரோல் டி கொடுக்கணும். ஓகே, இது 1.5 கீ ஃப்ரேம், இது ஃபுல்லாக. இப்போ செகண்டில் நான் நாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நாய்ஸ் அமௌண்ட் ஆஃப் நாய்ஸ் 0% இருக்குது, நான் ஒரு 100% ஃபுல்லாக கொடுக்குறேன் நாய்ஸ். இப்போ அதில் போய் ப்ரீவியூ பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நாய்ஸ்னால் என்னென்னு. இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கணும் நம்ம.
அதில் அந்த நாய்ஸ் சின்ன சின்ன புள்ளியாக அப்படியே இருக்கும். ஓகே, இந்த 4 எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் KN இன்னோவேட்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை ஃப்ரம் நாகராஜ்.